இன்னைக்கு மெகா ஃபேரில் 45க்கும் மேற்பட்ட யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டியூட்ஸ், காலேஜஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ப்ளஸ் அது போக உங்களுக்காக வேறு குரூப் ஆஃப் காலேஜஸ்லேருந்து ஏர் ஷோ, மினியேச்சர் ஏர் ஷோஸ் நடத்துகிறாங்க. ப்ளஸ் ட்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரோபோட்டிக்ஸ். இந்த ப்ரோக்ராம் 2 நாட்கள் நடக்கும். ஸோ 2 நாளில் கிட்டத்தட்ட வந்து வேரியஸ் டாபிக்ஸ். ஃபஸ்ட் நாள் 10 டாபிக்ஸ், 10 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபீல்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து ஒரு டாப் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் ஃபீல்ட் ஃப்ரம் டாக்டர், இன்ஜினியர், ஏவியேஷன், டெக்ஸ்டைல்ஸ், ஆண்டர்பனர். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் ஜெயபிரகாஷ் காந்தி சார், ஈரோடு மகேஷ் இன்னைக்கு பேச போகிறாரு. ஸோ நாளைக்கு சைலேந்திர பாபு சார் மற்றும் ஆக்சசரிஸ், அது போக டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்களை ஒரு கேரியர் ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது பெட்டராக இருக்க தோணும், ஃப்யூச்சரில் அது வந்து டவுனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் ஃபீல்ஸ் எப்பவுமே ப்ளூமிங். ஸோ 5 இயர்ஸ் பிஃபோரும் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதும், ஸோ அந்த வகையில் டாபிக்ஸ் எப்படி இருக்க போனால் வந்து எல்லாமே வந்து ஒரு மினி கான்ஃபரன்ஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ஸோ 15 மினிட்ஸ் டாக்ஸ் இருக்கும். அதில் வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எல்லா கேள்விக்கும் அந்த 5 மினிட்ஸ் என்னென்ன வந்து உங்களுக்கு மனசில் இருக்குதோ அந்த கேள்வி எல்லாமே அந்த டிஸ்கஷன் பார்ட்டில் 5 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து அழகாக வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் முடியும் போது ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு வந்தீங்களோ கண்டிப்பாக இதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், வெல்கம் யூ ஆல். ஸோ தேடல், பர்பஸ் ஆஃப் தேடல். ஆக்சுவலாக இந்த தேடல் வந்து ப்ரோக்ராம், இந்த மெகா ஈவெண்ட்டை எக்ஸ்க்ளூசிவாக 9th, 10th, 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பல பேர் உங்களோட ஃப்யூச்சர் கேரியரை கோல் செட் பண்ணியிருக்கலாம், சில பேர் பண்ணாமல் இருக்கலாம். பட் இந்த தேடல், இந்த நிகழ்ச்சி மூலிமா ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு ரைட் பிளாட்ஃபார்மாக அமையும் நான் நம்புகிறோம். ஸோ என்னதான் கூகுள், ChatGPT, ஸோ டெக்னாலஜிஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைனில் இருந்தாலும் கண்ணால் பார்த்து காதால நல்ல விஷயங்கள் கேட்டு. ஸோ லைஃப்பில் வந்து எதுவுமே டெஸ்டினிஸ் நெவர் டிசைட். இதை படித்தா இதுதான் ஆக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் இன்னைக்கு வந்து சொல்லிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேஸ்டு வேர்ல்டு, ஒரு அளவுக்கு தான் இதை எடுத்துக்க முடியும். அதே இடத்துல உங்கள் லைஃப் எங்கே போகிறது உங்கள் டிசிப்ளின், உங்கள் கேரக்டரில் மட்டும்தான் இருக்குது. உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நேஷனல் அனிமல் என்ன? டைகர் தான் ஃபோக்கஸ்க்கு மிகப்பெரிய உதாரணம். ரோட்டரி திருப்பூர் செலிப்ரேஷன், ரோட்டரி அம்னேஷன் நடத்தும் மாபெரும் மெகா கேரியர் நிகழ்ச்சி. இதில் தேடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாணவனும் 9th, 10th, +2 மாணவர்களுக்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 43க்கும் மேற்பட்ட வந்து இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வராங்க, காலேஜஸ், லீடிங் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஏவியேஷன், அதாவது மினியேச்சர் சொல்லக்கூடிய ஆர்சி, ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ், ப்ளஸ் ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து நேரு குரூப் ஆஃப் காலேஜஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஷோஸுமே வந்து பேரலாக இருக்கும். இந்த மினி கான்ஃபரன்ஸ் ஸ்டைலில் நடத்திருக்கோம். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் வந்து நாட் ஒன்லி 4 ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 ஸ்பீக்கர்ஸ் வந்து பிளான் பண்ணி ஒவ்வொரு ஃபீல்டு பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த டாக் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் டாக் இருக்கும். அதில் 15 நிமிஷம் வந்து அவங்களோட ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்களோட கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து சொல்லுவாங்க. டிஸ்கஷன் பார்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட பிளாட்ஃபார்ம், அதாவது உங்களோட கேரியர் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் வந்து உங்களோட கோல் செட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நம்புறோம். எல்லாரும் வந்து உபயோகம். இன்று
ரோட்டரி திருப்பூர் செலிப்ரேஷன் மற்றும் அவனாசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரோட்டரி இணைந்து பழனியப்பா பள்ளியில் இன்று கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம 9th 10th 11th 12th படிக்கிற குழந்தைங்க படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எந்த விதமான தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கிறது, எந்த படிப்பு மேற்படிப்புக்கு போகிறது அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணும் விதமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருமையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சைலேந்தர் பாபு சார், முன்னாள் டிஜிபி, அவங்க வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி ஜெயபிரகாஷ் காந்தி வந்திருக்காங்க, அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர் சதீஷ் வராங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஈரோடு மகேஷ். இந்த மாதிரி பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளோட என்னென்ன விதமான அவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த 2 நாளில் அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்து அவங்களோட தேடல் சனி ஞாயிறு என்று முடிஞ்சு திங்கக்கிழமை முடிஞ்சு வெளியில் போகும்போது அடுத்த அவங்களோட வளர்ச்சி எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒரு தெளிவோடு போயிடலாம். நம்ம அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி நம்மளோட இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் கையில் தான் இருக்குது. அதை வந்து பேஸாக எடுத்து தான் இந்த நிகழ்ச்சி ரோட்டரி செலிப்ரேஷனும் அவனாசி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நடத்துது. இந்த நிகழ்ச்சி மாபெரும் வெற்றி அடைய உண்டான எல்லா விஷயங்களும் கடந்த 4 மாதமாக செஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து காலேஜஸும் கலந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கு. 43 ஸ்டால்ஸ் இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து 43 காலேஜஸ் 43 ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு.